ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பியில் பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ஆன்டிவைரஸ். ப்ரீவியஸ் சாப்டரில் சைபர் செக்யூரிட்டியில் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு சைபர் கிரைம்னா என்ன, கிரைமுடைய டைப்ஸு, அடுத்து மால்வேர் அண்ட் டைப்ஸ், இது ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஆன்டிவைரஸ், ஃபயர்வால், அதனுடைய ஆத்தன்டிகேஷன், என்கிரிப்ஷன், இந்த மாதிரி உள்ள டைப்ஸு நம்மளுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறத என்னென்னு பார்த்துருவோம். ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறதுக்கு வந்த டேர்முக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஆன்டி மால்வேர். ஆன்டிவைரஸுங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஆன்டிவைரஸுடைய கம்ப்யூட்டர் டேர்முங்கிறது ஆன்டி மால்வேர். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. ஆன்டிவைரஸ் இஸ் ஏ சாஃப்ட்வேர் ஆல்சோ நோன் அஸ் ஆன்டி மால்வேர். நீங்கள் இந்த ஆன்டி மால்வேர் அப்படிங்கிறதுலேயே அந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு, ஈஸியாக கண்டுபிடிச்சு. அப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் மால்வேர் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அது அப்படி எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து சிஸ்டத்தில் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அப்போ ஆன்டி மால்வேர் அப்படின்னா எகெயின்ஸ்ட் த மால்வேர் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறணும். நம்ம எப்போதுமே கான்செப்ட் அப்படிங்கிறத கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் டெவலப். இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேருங்கிறது எதுக்காண்டி டெவலப் பண்ணுறாங்கன்னா, அந்த ஆன்டி மால்வேர், அந்த மால்வேரை டிடெக்ட் பண்ண, ரிமூவ் பண்ண நம்ம அந்த ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம். டிடெக்ட் அண்டு ரிமூவல், இது ரெண்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அதே டேமாக மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், ரிமூவல் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் மால்வேர். மால்வேர்லேருந்து நம்ம எப்படி நம்முடைய சிஸ்டத்தை எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய மால்வேர் இருந்துச்சுன்னா அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அதை எப்படி ரிமூவல் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது இந்த மூணு கான்செப்ட்டுமே பார்த்து ஒர்க் பண்ணுறக்கூடியதான் ஆன்டிவைரஸ். இப்போ இந்த ஆன்டிவைரஸில் உள்ள மெத்தட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அது எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வைரஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் பேஸ்டு டிடெக்ஷன். இந்த சிக்னேச்சர் பேஸ்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு வைரஸையும் வந்து சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரை வந்து செட் ஆஃப் கோடிங்கை வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை, அந்த வைரஸை நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயோ அல்லது சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சிக்னேச்சர் பேஸ்டில் டிடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆன்டிவைரஸுங்கிறது எப்படிலாம் டிடெக்ட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் பேஸில் டிடெக்ஷன் பண்ணோம். இந்த மெத்தடில் ஆன்டிவைரஸ் ஒர்க்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் சிக்னேச்சர் டேட்டாபேஸ். சிக்னேச்சர் டேட்டாபேஸை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வைரஸோடைய கோடிங், அதாவது விடிஎஃப், வைரஸ் டெஃபினேஷன் ஃபைல், இதுவும் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இதை பார்த்துக்கிறதுங்க. விடிஎஃப் இந்த வைரஸோடைய சிக்னேச்சர் கோடிங்கை அக்செப்ட் பண்ணுறதுக்கு, அதனுடைய கோடிங்கை ரீட் பண்ணுறதுக்கு அந்த வைரஸ் டெஃபினேஷன் ஃபைலை பார்க்கும். திஸ் ஃபைல் கன்சிஸ்ட் ஆஃப் வைரஸ் சிக்னேச்சர்ஸ் இஸ் அப்டேட்டட் கண்டினியூஸ்லி ரியல் டைம் பேசிஸ். அந்த விடிஎஃப் ஃபைலை அது ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது நம்ம அப்டேட்டடில் வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கோடிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். வைரஸை பொறுத்தவரை ஒவ்வொரு வகையான கோடிங் அப்படிங்கிறது நவடேஸில் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த விடிஎஃப் ஃபைலை அது ஃபோன் பண்ணலாம், ரீட் பண்ண முடியும். அப்போ ஆன்டிவைரஸுங்கிறது ரியல் டைமில் கண்டினியூவாக அப்டேட்டில் இருக்கணும், ரியல் வெர்ஷனில் இருக்கணும். செகண்ட் பாருங்க, திஸ் மேக்ஸ் த ரெகுலர் அப்டேட் ஆஃப் த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மஸ்ட். அப்போ ஆன்டிவைரஸுங்கிறது ரெகுலராக அப்டேட் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து அந்த விடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறத ஃபோன் பண்ணும். இல்லைன்னா ஆன்டிவைரஸ் வந்து அப்டேட் ஆகலை அப்படின்னா, அவுட்டேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விடிஎஃப் ஃபைலை அதை ரீட் பண்ண முடியாது. அதனால் நம்ம சிஸ்டத்துக்கு அந்த மால்வேர் அந்த வைரஸ் அப்படிங்கிறது நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆகும். அதனால் அதை பார்த்துக்கிறோங்க. இந்த இதில் பாலிமார்பிக் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாலிமார்க் அப்படின்னா அந்த விடிஎஃப் ஃபைல் வந்து ஒவ்வொரு டைம் என்ன ஆகும், அப்டேட் ஆகும்போது ஒவ்வொரு வகையான கோடிங் அப்படிங்கிறதும் அந்த சிக்னேச்சருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி மாறக்கூடிய சிக்னேச்சருக்கு பேர் பாலிமார்பிக். திஸ் மெத்தட் ஆல்சோ ஃபெயில் டிடெக்ட் மால்வேர். எதில்? ஆன்டிவைரஸில். திஸ் மெத்தட் ஆல்சோ ஃபெயில் டிடெக்ட் மால்வேர்.
மால்வரை டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா எபிலிட்டி டு சேஞ்ச் இட்ஸ் சிக்னேச்சர். அப்போ வேற ஒரு விடிஎஃப் அப்படிங்கிறத கான்செப்ட் சிக்னேச்சர் டேட்டாபேஸை அது ரீட் பண்ணி நம்மளுடைய டேட்டாவை அந்த மால்வர்லேருந்து என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதான் அந்த பாலிமார்பிங்கிறது. ஒருவேளை நம்மளுடைய சிஸ்டத்தில் விடிஎஃப் ஃபைல அந்த ஆன்டிவைரஸுங்கிறது ஃபவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதோடைய சிக்னேச்சர் பேசுகிற அடுத்த நெக்ஸ்ட் விடிஎஃப் கோடிங்கை ரீட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சிக்னேச்சர் மெத்தடுக்கு பேர் பாலிமார்பிக். இது கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சாண்ட்பாக்ஸ் டிடெக்ஷன். திஸ் மெத்தட் நியூ அப்ளிகேஷன் ஆர் ஃபைல் எக்ஸிக்யூட்டட் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட். ஒரு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோ அல்லது ஒரு ஃபைலோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இந்த சாண்ட்பாக்ஸ் டிடெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்கள். அந்த புதுசாக ஒரு அப்ளிகேஷனோ அல்லது ஃபைலோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அல்லது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு வேளை அந்த வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பிஹேவியரை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது மால்வேரா அப்படிங்கிறத ஃபவுண்ட் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணும். அதோடைய பிஹேவியரை வச்சு நம்மளுக்கு அது வைரஸா மால்வேரா அப்படிங்கிறத அது டிபெண்ட் பண்ணும். அதை பாருங்கள். பிஹேவியரல் ஃபிங்கர் பிரிண்ட் அப்சர்வ்டு த பாசிபிள் மால்வேர் டிபெண்டிங் ஆன் த பிஹேவியர். அந்த ஆன்டிவைரஸ் இன்ஜின் டிடர்மைன் த பொட்டன்சியல் த்ரெட் ஆர் நாட் ப்ரொசீட் அக்கார்டிங்லி. அதனுடைய பிஹேவியரல் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் அதனுடைய பிஹேவியரை வச்சு தான் அது மால்வேரா அல்லது நார்மல் ஃபைலா த்ரெட்டா அப்படிங்கிறத அது பொட்டன்ஷியல் டிடர்மைன் பண்ணும். ஆல்தோ மெத்தட் லிட்டில் ஸ்லோ. இந்த மெத்தடுங்கிறது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ஃபைலோ அல்லது அப்ளிகேஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இதில் வைரஸ் அல்லது மால்வேர் இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது வர அதுவும் எந்த ஃபங்க்ஷனல்லையும் இருக்காது. தேர்டு, டேட்டா மைனிங் டெக்னிக்ஸ். திஸ் மெத்தட் எம்ப்ளாய்ஸ் வேரியஸ் டேட்டா மைனிங் மிஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். இது பெரும்பாலும் மிஷின் லேர்னிங் கோடிங்கில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக். இதில் நம்மளுக்கு அதனுடைய பிஹேவியரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதில் மாலிசிஸ் இருக்கா மால்வேர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய மிஷின் லேர்னிங்கில் அது செக் பண்ணக்கூடியது. இது டேட்டா மைனிங் டெக்னிக். டேட்டா மைனிங்கில் the virus signature constitute sequence of bytes in the commonly found a certain malware sample that means contained within the malware or infected file or non-affected file. இந்த வைரஸ் சிக்னேச்சர் ஆல்ரெடி பார்த்தேன் விடிஎஃப் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த டேட்டா மைனிங் மிஷின் லேர்னிங் டெக்னிக்கலில் அது அந்த ஃபைலோ அல்லது அதனுடைய சோர்ஸோ அது டேட்டாவோ அதில் வந்து மால்வேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். அந்த மால்வேர் மூலியமா நம்மளுடைய சிஸ்டத்தில் அந்த ஃபைலை அஃபெக்ட் பண்ணியிருக்கா அல்லது அன்அஃபெக்டடாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபோன் பண்ணும். இந்த ஹீரியாஸ்டிக்ஸில் பாருங்கள். இந்த இந்த ஹீரியாஸ்டிக்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பேட்டர்ன் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரியாஸ்டிக்ஸில் மால்வேர் இன்ஃபெக்ஷன் ஃபாலோஸ் சர்டன் பேட்டர்ன். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அந்த மால்வேருங்கிறது ரன் ஆகும். அப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னை வச்சு ரன் ஆகும் அப்படிங்கிறபோது நம்மளுக்கு அந்த ஆன்டிவைரஸ் என்ன ஆகும்னா ஏற்கனவே உள்ள வைரஸ்லாம் என்ன பேட்டர்னில் ரன் ஆகுதோ அதெல்லாம் ஆல்ரெடி நம்மளுக்கு கோடிங்கில் இருக்கும். அந்த பேட்டர்னில் இது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். அந்த மால்வேருங்கிறது நம்மளுக்கு சிஸ்டத்தில் இருக்கிறது ஆல்ரெடி இந்த பேட்டர்னில் எதுவும் வைரஸ் வருதா இந்த பேட்டர்னில் எதுவும் வருதா அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அந்த பேட்டர்னில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சஸ்பெக்டட் ஃபைலாக நம்மளுக்கு அதை காமிச்சு கொடுத்துரும். அந்த ஃபைலை எடுத்துரும். இது பெரும்பாலும் எங்கே நடக்கும் இது எதில் நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேரில் அப்ளிகேஷனில் கிராக் ஃபெயில்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் உள்ள ஆக்டிவேஷன் ஃபைல் மாதிரியே இவங்க ஒரு ஃபைலை ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மால்வேர் ஃபைலை நம்ம கிராக் பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் பெய்டு வெர்ஷன்லேருந்து ஃபுல் வெர்ஷனாக மாறும். அப்போ அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எல்லா அப்ளிகேஷனையும் ஃபாலோ பண்ணுவாங்க. கிராக்கு, பேட்ச் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சர்டன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அது வைரஸ் அல்லது அது அஃபெக்டட் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு அதை ஃபவுண்ட் பண்ணி காமிச்சிடும். இந்த மெஜாரிட்டி ஆஃப் த சோர்ஸ் கோட் மேட்சஸ் வித் எனி கோட் ஆஃப் த ஹீரியாஸ்டிக் டேட்டாபேஸ் இன் கோட் இஸ் ஃப்ளாக்டு பாசிபிள் த்ரெட். அப்போ அது என்னாகும் மேட்ச் ஆகும்போது இந்த கோடுங்கிறது பாசிபிள் த்ரெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ளாக் பண்ணி காமிச்சிடும். அடுத்து ரியல் டைம் ப்ரொடெக்ஷன். சம் மால்வேர் ரிமைன் டோர்மெண்ட் ஹெட்ஸ் ஆக்டிவேட்டட் சம்டைம். சில ஃபைல் வந்து நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, அதாவது சாண்ட்பாக்ஸ் டிடெக்ஷன் மாதிரியே ரியல் டைம் ப்ரொடெக்ஷன் என்ன ஆகும்னா ஒரு சாஃப்ட்வேரை ஆன்லைன்லேருந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா
அந்த டவுன்லோட் பண்ணதுலயே அது அட்டாச்மெண்ட் மாரியே அந்த மால்வேர் வரும். ஆனா, அது வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல, இல்ல இன்ஸ்டால் பண்ணல அப்டின்னா, அது வந்து எந்தவித ஃபங்ஷனுமே ஆகாது. அது பாட்டா பேசாம இருக்கும். நம்ம அத ஆக்டிவேட் பண்ணிட்டானும்னு சில நேரம் ரன் ஆகும், சில நேரம் ரன் ஆகாது. ஆக்டிவேட் பண்ணிட்டாலும் சில நேரம் ரன் ஆகும். சில நேரம் அந்த ஃபைல் வந்து ரன் ஆகாது. அந்த மாரி இருக்கக்கூடியது வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஹேக் அந்த அப்ளிகேஷன ஹேக் பண்ற மாரி. அப்ப சில நேரம் என்ன ஆகும், அது சம்டைம்ஸ் வந்து அது ஆக்டிவேட்டட்ல மால்வேர்ங்கிறது ஆக்டிவேட் ஆகும். சில நேரம் ஆக்டிவேட் ஆகாது. அப்ப அந்த மாரி பேட்டர்ன கண்டுபிடிச்சு, ரியல் டைம்ல அது ஆன்லைன் மூலியமா அக்சஸ் ஆகுதா? இல்ல பேக்ரவுண்ட்ல அக்சஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு, அதோடைய பிஹேவியர அப்சர்வ் பண்ணிட்டு, அத வந்து அ மால்வேரா அப்படிங்கிற மாரி ஃபைண்ட் பண்ணி, நம்மளுக்கு அத ஃபோன் பண்ணி காமிக்கும். அது பெரும்பாலும் எங்கே இருக்கும் அப்புட்ன்னா, இது மெயின் மெமரியில அதாவது நம்மளுக்கு வந்து ஹார்ட்வேர்ல நம்மளுக்கு அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றோம் பார்த்தீங்களா? அதுல அந்த ஃபைல் இருக்கும். நம்ம அந்த அப்ளிகேஷனையோ அல்லது குறிப்பிட்ட ஃபைல நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆக்டிவேட் ஆகும். அப்போதைக்கு நான் அத ஃபவுண்ட் பண்ணி, அத நம்மளுக்கு ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல கொண்டு வரும். அதாவது ஃபவுண்ட் பண்ணி காமிக்கும். சரிங்களா? இது ஒரு சின்ன சாப்டர் தான். அதோட என்னென்ன டைட்டில் அப்படிங்கிறதும், அதோட கன்டென்ட்ட மட்டும் கரெக்ட்டா ஞாபகம் பண்ணிக்கிறணும். இது ஒரு சம்மரி மாரி குடுத்துருக்கேன். திருப்பி நம்ம அத ஒரு டைம் ரீகால் பண்ற மாரி, அத பார்த்துக்கிருங்க. சிக்னேச்சர் பேஸ்டு அப்படின்னா, எப்படி ஒர்க் பண்ணும்? எப்படி ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கிருங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்கிருங்க. அடுத்து இது எக்ஸாம்பிள்ல கூட இது சில சமயம் கேட்கலாம். சாண்ட்பாக்ஸ் டிடெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்? அது மாரி. டேட்டா மைனிங். அடுத்து ஹியூரிஸ்டிக்ஸுங்கிறது பேட்டர்ன் மெத்தடு. அதே மாரி ரியல் டைம். இந்த இது மறுபடியும் ஒரு வாட்ட ரீகால் பண்ணி பார்த்துக்கிருங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபயர்வால் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து ஃபயர்வால். ஃபயர்வால் அப்படிங்கிறதுலயே உங்களுக்கு வால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது இந்த வால்ங்கிறது நமக்கு செக்யூர்க்காண்டி பயன்படுத்தக்கூடிய வால். நம்ம சிஸ்டத்தில இந்த ஃபயர்வால் அப்படிங்கிறது, அந்த நம்மளுடைய டேட்டாவ அல்லது இன்கோயிங், அவுட்கோயிங்ல எப்படி ஃபில்டர் பண்ணி குடுக்குது. அ அன்வான்டடு த்ரெட்ஸ் வந்து வராம எப்படி தடுக்குது அப்படிங்கிறத பத்தியும், அதோடைய ப்ராசஸ்ஸு, இதில என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். ஃபயர்வால் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து நம்மளுக்கு வந்து ஃபில்டர் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு வரணும். இன்கோயிங், அவுட்கோயிங்ல ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் என்னது அப்படின்னா, ஒரு ஃபயர்வால் சாஃப்ட்வேர்ங்கிறது. இப்ப இத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இதோடைய ஃபங்ஷன ரொம்ப ஒரு சம்மரி மாரி குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அக்செப்ட். நெட்வொர்க் கனெக்ஷன்லேருந்து வரக்கூடிய டேட்டாவ முதல்ல நெட்வொர்க்க கனெக்ட் பண்ணும். நம்மளுடைய என்ன ஐபி அட்ரஸோ, அந்த ஐபிஎஸ் நெட்வொர்க் அட்ரஸ முதல்ல அக்செப்ட் பண்ணும். அது அலோவ் த டிராஃபிக் முதல்ல அலோவ் பண்ணும். அடுத்து ரிஜெக்ட். பிளாக் த டிராஃபிக் பட் ரிப்ளை இன் அன்ரீச்சபிள் எரர். அதில ஏதாவது ஒரு இது சிஸ்டத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லாதது, அன்நீடடா இருந்துச்சு அப்படின்னா, அத பிளாக் பண்ணும். ஒண்ணு டிராஃபிக்க அக்செப்ட் பண்ணும். தேவையில்லாத வெப்சைட்டு அல்லது ஐபி அட்ரஸு அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, அத ரிஜெக்ட் பண்ண செய்யும். டிராப். பிளாக் த டிராஃபிக் விச் நோ ரிப்ளை. இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு அந்த வெப்சைட்டே தேவையில்ல அப்படின்னா, பிளாக் பண்ணிட்டு எந்த ரிப்ளையும் குடுக்காது. செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட்ல எதுக்காண்டி ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாரி குடுக்கும். அன்ரீச்சபிள் எரர் இந்த மாரி ஏதாவது ஒரு ரிப்ளை குடுக்கும். இல்ல அப்படின்னா, எந்த ரிப்ளையுமே குடுக்காமயும் பிளாக் பண்ணும். இந்த 3 ஃபங்ஷன் தான் அந்த ஃபயர்வால்ல நடக்கக்கூடியது. இப்ப பாருங்க, கம்ப்யூட்டர் ஃபயர்வால் இஸ் எ நெட்வொர்க் செக்யூரிட்டி சிஸ்டம் டிசைன்டு டூ புரொடெக்ட் ட்ரஸ்டட் பிரைவேட் நெட்வொர்க் ஃப்ரம் அன்ஆத்தரைஸ்டு அக்சஸ் ஆர் டிராஃபிக் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் அன்ட்ரஸ்டட் அவுட்சைட் நெட்வொர்க். ட்ரஸ்டடான நெட்வொர்க்கை மட்டும் அலோவ் பண்ணிட்டு, ட்ரஸ்டட் இல்லாத ப்ரைவேட் நெட்வொர்க்கோ, அன்ஆத்தரைஸ்டு நெட்வொர்க்கை அக்சஸ் பண்ணாமல் நிப்பாட்டுறதுக்கு தான் இந்த ஃபயர்வால் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இன்டர்நெட் ஆர் டிஃப்ரெண்ட் செக்ஷன். எந்த இன்டர்நெட்டோ அல்லது வேறு எந்த இதில் இருந்தோ நம்ம சிஸ்டத்துக்கு உள்ள ஒரு டேட்டா வருது அப்படின்னா, அதை ஃபில்ட்ரு பண்ணக்கூடியது. நம்மளுக்கு ஒரு ஆர்ஓ வாட்டர் மாதிரி நம்மளுக்கு தேவையானதை மட்டும் விட்டுட்டு தேவையில்லாததை ஃபில்ட்ரு பண்ணக்கூடியது. into which connected firewall implemented the software hardware ரெண்டுலையுமே ஹார்ட்வேர்லையும் சாஃப்ட்வேர்லையுமே ரெண்டுலையுமே நம்மளுக்கு வந்து ஃபயர்வால் அப்படிங்கிறது நம்மளுக்கு செக்யூராக இருக்கும். ஃபயர்வால் இதான் நம்மளுக்கு அந்த ஃபயர்வாலுடைய மீனிங். இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டா போதும். ஃபயர்வால் ஆக்ட். ஃபயர்வால் என்ன பண்ணும் அப்படின்னா, நெட்வொர்க் ஃபில்டர் அண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரீ டிஃபைன்ட் செக்யூரிட்டி ரூல். நெட்வொர்க்கில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ப்ரீ டிஃபைனடாக செக்யூர் பண்ணுறது, ப்ரீ டிஃபைனடாக அதில் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அது ரூல் இருக்கும். அதை வச்சு தான் அது ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ ஃபயர்வால் ஆக்ட் நெட்வொர்க் ஃபில்டர். நெட்வொர்க் ஃபில்டருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபயர்வால் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் ஃபில்டர் அண்ட் பேஸ்டு ஆன் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, அது ப்ரீ டிஃபைனடு செக்யூரிட்டி ரூல்.
அந்த சாஃப்ட்வேரில் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு சொல்லுவோம்ல டிஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ப்ரீ டிஃபைன்டு செக்யூரிட்டி ரூல். இதோட டியூட்டி என்னென்னா, கண்டினியூஸ்லி மானிட்டர்ஸ் அண்டு கண்ட்ரோல். எதை இன்கமிங் அவுட்கோயிங்கில் வரக்கூடிய நெட்வொர்க் பேக்கெட்டை மானிட்டர் பண்ணவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபயர்வால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க அதில். ஒரு ஸ்கூல் லேண்டில் ஸ்டூடெண்ட் ஒரு டேட்டாவை அக்சஸ் பண்ணுறது. cannot access data from financial server while the school account can access the finance server. ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை மற்ற யாரும் அக்சஸ் பண்ணாமல் ஒரு ஃபினான்ஸ் சர்வர்லையும் வச்சுக்கலாம். ஒரு ஸ்கூல் அக்கௌண்ட் டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் சர்வர்லையும் ஃபயர்வால் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஃபயர்வால். இதில் வந்து சில இடங்களில் வந்து நம்மளுக்கு சில புக்கு ரெஃபர் பண்ணும்போது 2 தான் இருக்குது. அது ஒரு பேசிக்காக கூட இருக்கலாம். சிலதில் ரெஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நிறையா டைப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம 2மே பார்த்துருப்போம். நெட்வொர்க் ஃபயர்வால் அப்படின்னா, நெட்வொர்க் அப்படிங்கிறதுல அதுலேயே மீனிங் இருக்குது. ஃபயர்வால் பிளேஸ்டு பிட்வீன் 2 ஆர் மோர் நெட்வொர்க். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 ஆர் மோர் நெட்வொர்க்கில் உள்ள நெட்வொர்க்லேருந்து நம்மளுக்கு டேட்டா நம்மளுக்கு வருது அப்படின்னா, அதை மானிட்டர் பண்ண, அதோடைய டிராஃபிக்கை செக் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் உள்ளதையும் நம்மளுக்கு ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கு வந்து நெட்வொர்க் ஃபயர்வால் அப்படிங்கிறது. ஹோஸ்ட் பேஸ்டு ஃபயர்வால். ஹோஸ்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் அண்ட் மானிட்டர் த நெட்வொர்க் டிராஃபிக் ஃப்ரம் த கம்ப்யூட்டர். இட்ஸ் கால்டு த ஹோஸ்ட் பேஸ்ட். அல்லது ஆஃப்லைனில் கம்ப்யூட்டர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நம்மளுக்கு ஒரு ப்ராக்ஸி அட்ரஸ்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுக்கு ஹோஸ்ட் பேஸ்ட். இது வந்து ஒவ்வொரு சில சாஃப்ட்வேர் ஆர்கனைசேஷன் சில பெரிய கம்பெனியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கம்பெனிகளில் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. பேங்கிங் செக்டாரில் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய ஐபி அட்ரஸை மட்டும் நம்மளுக்கு வந்து டேட்டா ஃபில்டர் பண்ணுறதுக்காண்டி சிலது யூஸ் பண்ணுவாங்க. அது ஹோஸ்ட் பேஸ்டு ஃபயர்வால் அப்படிங்கிறது. இது 2 டைப் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது சில ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்குது. பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால், ஸ்டேட்ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் ஃபயர்வால், அப்ளிகேஷன் லேயர், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பேக்கெட் ஃபில்டர்னா, பேக்கெட்டுங்கிறது டேட்டா. பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் யூஸ்டு கண்ட்ரோல் நெட்வொர்க் அக்சஸ் பை மானிட்டரிங் அவுட்கோயிங் இன்கமிங் பேக்கெட்ஸ். நம்மளுக்கு வந்து டேட்டாவில் மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்கமிங்லேயும் அவுட்கோயிங்லேயும் டேட்டாவை சென்ட் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, டு அலோவிங் தம் பாஸ் ஆர் ஸ்டாப். இன்கமிங் அவுட்கோயிங்கை எதை அலோவ் பண்ணணும், எதை ஸ்டாப் பண்ணணுங்கிறது எதை வச்சுன்னா அந்த சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ், ப்ரோட்டோக்கால் அண்டு போர்ட்ஸ். இந்த 3 டிஃபைன் பண்ணி அந்த பேக்கெட் ஃபில்டரிங்கிற ப்ராசஸ் இந்த ஃபயர்வால் நடக்கும். அடுத்து ஸ்டேட்ஃபுல் ஃபயர்வாலுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். பெர்ஃபார்ம் ஸ்டேட்ஃபுல் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன். த ஏபிள் டிட்டர்மின் த கனெக்ஷன் ஸ்டேட் ஆஃப் பேக்கெட். ஒரு பேக்கெட் டேட்டாங்கிறது எந்த கனெக்ஷன்லேருந்து நம்மளுக்கு வருது, அது அதோடைய எஃபிசியன்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்மளுக்கு அந்த டேட்டாவை நம்மளுக்கு அலோவ் பண்ணும். அன்லைக் பேக்கெட் ஃபில்டரிங் ஃபயர்வால் விச் மேக்ஸ் மோர் எஃபிசியன்ட். இது வந்து எல்லா வித இன்ஸ்பெக்ஷன், அந்த டேட்டாவை பற்றி எல்லா வித இன்ஸ்பெக்ஷன் எந்த போர்ட்டில் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து நம்மளுக்கு வருது, அது ஃபேக்கான ஹெச்டிபி அட்ரஸா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த டேட்டாவை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நம்மளுக்கு டேட்டாவை அலோவ் பண்ணும். அடுத்து அப்ளிகேஷன் லேயர். இது ஓஎஸ்ஐ மாடலில் உள்ள லேயர் படி ஃபில்டர் பண்ணும். அப்ளிகேஷன் லேயர் ஃபயர்வால்ங்கிறது ஒரு ஓஎஸ்ஐ லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயரில் இந்த பிளாக் த ஸ்பெசிஃபிக் கனெக்ட் ரெகனைஸ் வென் சர்டன் அப்ளிகேஷன் ப்ரோட்டோக்கால். அது எந்தெந்த ஹெச்டிபி அட்ரஸ்ஸு, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், எஃப்டிபி, இதில் வந்து இது ஃபேக்காக வந்து மிஸ்யூஸ் ஆகிராமல் நம்மளுக்கு அதில் வந்து என்ன டேட்டாங்கிறத ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கக்கூடியது அப்ளிகேஷன் லேயர். ஒன்றும் இல்லை, அதாவது நெட்வொர்க்லேருந்து நம்மளுக்கு டேட்டா இன்கமிங் அவுட்கோமிங்கில் வர்றதை ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கணும். அது எந்தெந்த மெத்தடு எதில் யூஸ் பண்ணுறாங்க மட்டும் கரெக்டாக கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறோங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபயர்வாலில் டீப் பேக்கெட் இன்ஸ்பெக்ஷன், அப்ளிகேஷன் இன்ஸ்பெக்ஷன், இது ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ஃபில்டர். இது இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெனி ஃபங்க்ஷனாலிட்டி டு ப்ரொடெக்ட் த நெட்வொர்க் ஃப்ரம் திஸ் மாடர்ன் த்ரெட். இந்த த்ரெட்டுகளில் நியூவாக வரக்கூடிய சில த்ரெட்டு மால்வேர்ஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபயர்வால் டைப் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதில் வந்து எஸ்எஸ்எல்ங்கிறது உங்களுக்கு தெரியும், சேஃப்டி செக்யூரிட்டி. அதாவது நம்ம பேங்க் செக்டார் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டோக்கால், அது எஸ்எஸ்எல் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள், சர்க்யூட் லெவல் கேட்வே. கேட்வே அப்படின்னாவே என்னது அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி டேட்டாவை நம்மளுக்கு இந்த லேயர்லேருந்து அலோவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது டிசிபி, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். இது மூலிமா டேட்டாவை நம்மளுக்கு வந்து அலோவ் பண்ணுறதுக்கு, ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லா கண்ட்ரோலுமே அந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்காலில் இருக்கும். இன் கேன் எஃபோர்ட்ஸ்லி அலோவ் டேட்டா பேக்கெட்ஸ் டு ஃப்ளோ வித்தவுட் யூஸிங் குவைட் லாட் ஆஃப் கம்ப்யூட்டர் பவர். என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கம்ப்யூட்டர் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அடுத்து பாருங்கள், சாஃப்ட்வேர் ஃபயர்வால். எனி ஃபயர்வால் தட் ஆப் லோக்கலி ஆன் எ
கிளவுட் சர்வர். கிளவுட் சர்வர்னா நமக்கு ஆஃப்லைனில் யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். இது கிளவுட் சாஃப்ட்வேர்ங்கிறது ஆன்லைன் சாஃப்ட்வேர். இது ரெண்டுலேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாவை பேக்கெட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கும். இப்போ கிளவுட் சர்வரில் இருந்தாலுமே நம்மளுக்கு கிளவுட் சர்வரில் நமக்கு டேட்டா இருந்தாலுமே நம்ம அதை ஆஃப்லைனில் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டாவை யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா இன்கமிங் அவுட்கமிங்கில் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடியது சாஃப்ட்வேர் ஃபயர்வால். ஹார்ட்வேர் ஃபயர்வாலுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு ரீசெண்டாக வந்து விண்டோஸ் 10க்கு அடுத்து 11 OSலாம் நம்மளுக்கு வந்திருக்கும். அந்த 11 OSல ஹார்ட்வேரை செக்யூர் பண்ணுறதுக்கு ஃபயர்வால் டிபிஎம் அப்படிங்கிற ஒரு டிபிஎம் 2.2 அந்த மாதிரி சில நம்மளுக்கு போர்டுலாம் செக்யூர் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஹார்ட்வேர் ஃபயர்வால். ஹார்ட்வேர் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. பிஃபோர் it reaches network endpoint that danger. It guarantees that the malicious data and halted before reaches network endpoint the danger. ஹார்ட்வேரில் நம்மளுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ஃபிசிக்கல் அப்ளையன்ஸ். ஃபயர்வால் பேஸ்ட் ஆன் த ஃபிசிக்கல். இதில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாமல் பார்க்குறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஹார்ட்வேர் ஃபயர்வால். கிளவுட் ஃபயர்வாலுங்கிறது சாஃப்ட்வேர் பேஸ்டு கிளவுட் டிப்ளாய்டு நெட்வொர்க். இந்த கிளவுட் பேஸ்டு ஃபயர்வால் ப்ரொடெக்ட் ப்ரைவேட் நெட்வொர்க் ஃப்ரம் எனி அன்வான்ட் அக்சஸ். வேறு யாரும் அக்சஸ் பண்ணாமல், ப்ரைவேட் நெட்வொர்க் யாரும் அக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம கிளவுட் ஃபயர்வாலுங்கிறது ஆன்லைனில் நம்ம ஸ்டோர் பண்ணுறத நம்ம ரெட்ரீவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்துகிறது. இதை எந்தவித அன்வான்ட் ப்ரைவேட் நெட்வொர்க்கும் அக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபயர்வால் தான் கிளவுட் ஃபயர்வால். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் அடுத்து என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ.